ரைட். என்ன பிரச்சனைனா இந்த பிக் பாஸில் பங்கு பெற்றவர்கள் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். இதில் பங்கு பெறாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து எல்லாரும் வந்து ஆர்வமாக இருந்தாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி காமன் மேன் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் யார் ப்ராப்ளமாக இருக்காங்களோ அவங்கள எடுத்து வந்தாங்க. உதாரணம் தனலட்சுமி, இந்த மாதிரி ஏன் திவாகர் அவங்களெல்லாம் கூட எடுத்து வந்தாங்க. அவங்களா வச்சுக்கிட்ட ஆப்பு தான் திவாகர் எல்லாமே. நம்ம சொன்னோம் இவங்க வந்து டிஆர்பிக்காக போனாங்க அப்படின்னா, கடைசியில் வந்து திவாகர் உள்ளார போய் என்ன சொல்கிறது, நிறைய பிரச்சனைலாம் நடந்து கடைசியில் தேர் எழுத்து தெருவுக்கு விட்ட மாதிரி மாகாபா ஆனந்துலேருந்து புகழ்லேருந்து எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் அதுதான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை உள்ளாரிட்டு போய் விட்டுட்டு அவங்க எத்தனை பேர் எழுதாங்க. அப்போ டிஆர்பிக்காக நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்க. அப்போ அதே தானே, அப்போ அதே ஆள் வந்து திரும்ப இன்னொரு ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் டிஆர்பி கூடும்போது அதை மாட்டிக்கிட்டீங்க. அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்ததா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தால் இப்படி, அப்படி வந்தால் அப்படி வந்தால் இப்படி அப்படின்ற மாதிரி இந்த சோஷியல் மீடியானால இப்போலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு. கண்டிப்பாக. அப்போ இது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் காமன் மேனாக வந்து எந்த ஒரு வீடியோவோ இல்லை ஃபாலோவர்ஸோ இல்லாதவங்க கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வந்து இதில் பங்கு பெற பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போட்டி வச்சு அதை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ளார போவீங்கன்னு வச்சுக்காங்களேன்.